லாஸ்ட்டா நான் குட் பேட் அக்லி அஜித் சார் கூட பண்ணும்போது, எனக்கு அந்த படத்துல இருந்து எனக்கு மிகப்பெரிய டேக் அவேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ணணும்னு நெனைக்கிற, நம்ம ஆசைப்படுற, இல்ல நம்ம எந்த விஷயத்துல பேஷனேட்டா இருக்கோமோ, அதுல அச்சீவ் பண்ணணுன்றதுக்கு வயசோ, டைமோ ஒரு தடையா எப்பவுமே இருக்காது அப்படின்றது தான் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம். குட் பேட் அக்லி அதுக்கப்புறம் ரேசிங் இது ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த படம் பண்ணும்போதே ஹி ஸ்டார்ட்டட் பிரிப்பேரிங் ஃபார் த ரேஸஸ். ஃபர்ஸ்ட்டு நான் அவர மீட் பண்ணும்போது ஐ திங்க் அரவுண்ட் 110 கேஜிஸ் இருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன் வெயிட். அடுத்த ஒரு 3 மாசத்துல நான் அவர மீட் பண்றது செப்டம்பர்ல. டிசம்பர், ஜான்வரில அவரோட ரேசிங் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவரு சொல்லிட்டே இருந்தாரு, "நான் இந்த படம் முடிக்கிறதுக்குள்ள நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல. நான் எங்க வெயிட்ட வந்து 80க்கு கீழ கொண்டு வரணும். எவ்ரி 1 கிலோ தட் ஐ லூஸ் அது வந்து ஒரு ஒரு லேப் ஒரு லேப்லயும் எனக்கு இட் வில் சேவ் சோ மெனி செகண்ட்ஸ்" அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மைன்யூட்டா கால்குலேட் பண்ணி, இந்த வெயிட் நான் இருந்தா தான் நான் இத அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி, அதுக்காக ஒரு நாளைக்கு 1 மீல் தான். ஆ வெறும் சூப், சாலட் அந்த மாரி தான் சாப்பிடுவாரு. பயங்கர குளிரு, பசி இருக்கும். ஆனா சாப்பிட முடியாது. அதெல்லாம் தாண்டி அவரு அந்த கோல் அந்த டைம்க்குள்ள அச்சீவ் பண்ணி அவருக்கு ரேஸுக்காக நீங்க குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். ரேஸுக்குன்னு வரும்போது அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்ததுன்றத நம்ம பார்த்தோம். ஸோ வென் அ மேன் வாண்ட்ஸ் டூ அச்சீவ் எனக்கு இத சாதிக்கணும், இத பண்ணணும்னு அந்த ஒரு வெறி மனசுல இருந்ததுன்னா, எவ்வளோ தூரம் ஒருத்தர் முடியும்? அதுக்கு எதுவுமே தடை இல்லன்றத அவர பார்த்து கத்துக்கிட்டதுக்கப்புறம், நம்ம சினிமா மட்டுமேன்னு ஏன் இருக்கணும்? நம்ம இத தாண்டி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு. அவர்ட்ட ஆல் த கான்வர்சேஷன் தட் ஐ ஹேட் வித் ஹிம், அ எனக்குள்ள நெறைய மாற்றங்கள கொண்டு வந்தது.